அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வளர்பிறை சஷ்டி என்று முருகன் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் முருகனுடைய பாதத்தில் இந்த ஒரு பொருளை வச்சுடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் 10 மாதத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கையில் குழந்தை இருக்கும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். முருகனுடைய வழிபாடு வளர்பிறை சஷ்டி என்று ரொம்ப எளிமையான வழிபாடு தான், ரொம்ப எளிமை தான். அந்த வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வளர்பிறை சஷ்டி ஜூலை 11, அதாவது வியாழக்கிழமை நமக்கு ஒரு 10:15 நமக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா 10:15 வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்கும். வளர்பிறை சஷ்டி வியாழக்கிழமை சாயங்காலம், அதாவது மாலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை காலை 12 மணி வரை நமக்கு வளர்பிறை சஷ்டி திதி இருக்கின்றது. அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை நேரத்துலையும் நீங்கள் முருகனை வழிபாடு செய்து கொள்ளலாம். வளர்பிறை சஷ்டி பூஜை செய்யலாம். வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலேயும் வளர்பிறை சஷ்டி பூஜை செய்யலாம். எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு, முருகன் படத்தை எடுத்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் வைத்துட்டு செவ்வரளி மலர்களாலையோ அல்லது வாசனை மலர்களாலையோ நீங்கள் அலங்காரம் செய்துட்டு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றினால் போதும். சரவணபவ கோலம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஷர்க்கோணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோலம் போட்டு நீங்கள் நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் கூட போதும். முடிந்தால் 6 அகல் விளக்கு ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரே அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றினா கூட போதும். ரொம்ப சிறப்பு தான். ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் அந்த அகல் விளக்கை நீங்கள் பூக்களால் அலங்காரம் செய்துட்டு அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நெய்வேத்தியம் ஏதாவது ஒன்று உங்களால் முடிந்த அளவுக்கு வைக்க வேண்டும். ஏதாவது பால் அல்லது சர்க்கரை அல்லது நீங்கள் ஒரு சாக்லேட் கூட வைத்து வழிபாடு செய்யலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் முருகனுக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். மந்திரங்கள் ஓம் முருகா போற்றிங்கிற மந்திரத்தை சொன்னால் போதும். மூல மந்திரம் அல்லது நானும் உங்களுக்கு 2 மந்திரம் கொடுக்குறேன். அந்த 2 மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் உங்களுக்கு கூட நீங்கள் சொல்லலாம். அல்லது வேல்மாறல் பாராயணம் பண்ணலாம், கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், அல்லது காதால் கேட்கலாம், திருப்புகள் பாராயணம் பண்ணலாம். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அதற்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு கடைகளில் பாலாடை கிடைக்கும் பார்த்திங்களா, இது பேர் பாலாடை சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சங்குன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு முருகனுடைய பாதத்தில் வச்சுடுங்க. எனக்கு நீ 10 மாதத்தில் குழந்தை பிறக்க வேண்டும் அப்படிங்கிறத முருகன்கிட்ட நீங்கள் எப்படி வேண்டணுமோ மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு இதை வாங்கி அப்படியே அவருடைய பாதத்தில் வச்சுருங்க. நான் நம்பிக்கையோடு இதை வைக்கிறேன், என் நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி நம்பிக்கையுடன் வைங்க. ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துட்டு இதை அப்படியே நீங்கள் வாங்கி புதிதாகவே நீங்கள் முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய நம்பிக்கை வீணாகாது. முருகனே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். அந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இதை வாங்கி வைங்க. இது நமக்கு ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் அதை அலுமினியத்துலேயும் வாங்கலாம், சில்வர்லேயும் வாங்கலாம், வெள்ளிலேயும் வாங்கலாம். உங்களுக்கு கடைகளில் எது விலை கம்மியாக கிடைக்குதோ அதை கூட நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளலாம். இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை, வெளியில் தான் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் எது எளிமையாக வாங்க முடியுமோ அதை வாங்கி முருகனுடைய பாதத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு அடுத்த டவுட்டாக இருக்கும், இதை வாங்கி அப்படியே வெறுமனா வைக்கலாமா, அப்படி இல்லைன்னா நம்ம பால் ஊற்றி வைக்கலாமா, ஏன்னா குழந்தைங்களுக்கு பால் தானே அதில் கொடுப்போம் அப்படிங்கிறது டவுட் இருக்கும். அதை நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். பால் ஊற்றியும் வைக்கலாம், அல்லது நீங்கள் வெறுமனை கூட வாங்கி நீங்கள் ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சிடலாம். அப்படின்னா தாம்பாளத்தட்டு, ஒரு பித்தளை தட்டு இருக்குது, அதற்கு மேலே வைத்து கூட நீங்கள் வைக்கலாம். எப்படி வேணுமானாலும் வைக்கலாம். ஆனால் இதை வாங்கி வைங்க. சங்கு, அதாவது பாலாடை சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற இந்த சங்கை நீங்கள் வாங்கி வச்சுடுங்க. ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்களாம் இதை வாங்கி முருகன் பாதத்தில் வச்சுருங்க. அடுத்த 10 மாதத்துக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும். நம்பிக்கையுடன் நீங்கள் வாங்கி வைங்க. அதுக்கப்புறம் திருமணம் நடக்க வேண்டும் அப்படி இருப்பவர்கள் மனதார முருகனை பிரார்த்தனை செய்யுங்க. வள்ளி தெய்வானையோடு இருக்கிற படத்துக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லை என்கிட்ட அந்த படம் கிடையாது, முருகன் மட்டும் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. முருகனை வழிபாடு செய்துட்டு வள்ளி தெய்வானை இருக்கிற கோவிலாக பார்த்து நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு முருகனை வழிபாடு செய்துட்டு வாங்க. தொடர்ந்து வளர்பிறை சஷ்டிக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல வரன் அமையும். அதற்கப்புறம் தொழில் வைத்திருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு நீங்கள் முருகனை வழிபாடு செய்ய உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் தொழிலில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செய்தால் மட்டுமே தான், ஒவ்வொரு வழிபாடுமே நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது தான் அந்த வழிபாடு நமக்கு முழு வெற்றியை கொடுக்கும். ஓம் சரவணபவ மந்திரத்தை மட்டும் கூட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். முருகன்கிட்ட நீங்கள் உங்களோட பாரத்தை போட்டு எனக்கு எல்லாமே நீ தான் எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ண செய்ய உங்களுக்கு நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். நம்ம ஒரே வாரத்தில் ஒரே வளர்பிறை சஷ்டிக்கு மட்டும் பூஜை செய்துட்டு உடனே நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது.
ஒரு வாரத்துக்கு ஒரு 3 வாரம் 5 வாரம் வழிபாடு செய்து பாருங்கள். 5 வளர்பிறை சஷ்டிக்கு வழிபாடு செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரியே நடக்கும். தொடர்ந்து வழிபாடு செய்துகிட்டே வாங்க. முருகன் வந்து நிறைய பேருக்கு வந்து சோதனை கொடுப்பார். நிறைய பக்தர்களுக்கு சோதனை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அவர் கொடுப்பாரு. நீங்கள் வந்து அதில் வந்து நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்காக சோதனை கொடுப்பாரே தவிர நீங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. நீங்கள் வந்து நம்பிக்கையுடன் இருங்க. ஏன் முருகா எனக்கு எல்லாமே நல்லதே செய்வார். அவர் எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அப்போ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மனசை நீங்கள் எப்போ கொண்டு வரீங்களோ அடுத்த நொடியே உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் யாருக்குமே வாயிலிருந்து வராது. என் கடவுள் வந்து பார்த்துப்பாரு, நான் வந்து விரும்புகிற கடவுள் வந்து எல்லாமே எனக்கு பார்த்துப்பாரு, எனக்கு என்ன எப்போ தேவையோ அது அவர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரேராக தான் வரும். ஏன்னா அதுதான் கடவுள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம யாருமே அப்படி சொல்ல மாட்டோம். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் தான் நம்ம நினைப்போமே தவிர நீ எல்லாம் பார்த்துக்கோ முருகா, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, எனக்கு குழந்தை வேண்டும், நீ எனக்கு சீக்கிரமாக கொடு, நீ எப்போ கொடுக்குறியோ நீ எனக்கு கொடுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் கொடுப்பாரு. சீக்கிரமாகவே கொடுப்பாருங்க. நமக்கு எது எந்த நேரம் கிடைக்க வேண்டுமோ அது அந்த நேரம் தான் கிடைக்கும். நம்ம வந்து கவலைப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்பிக்கை தான் நமக்கு இதில் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப கவலைப்பட்டு ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பார்த்தீங்கன்னா கவலைப்படுவாங்கன்னா கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து கவலைப்பட வச்சுடுவாங்க. அவங்க வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க கவலைப்பட வச்சு அவங்களுடைய மனசை வந்து ரொம்ப இதாக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களை கவலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்படவே கூடாது. எப்போதுமே நீங்கள் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சுற்றி இருக்கிறவங்க தான் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க, ரொம்ப இதாக பேசுவாங்க. ஊர்க்காரங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஒரு கல்யாணம் நடக்கலைனாலும் ஒரு பேச்சு வரும், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கலனாலும் ஒரு பேச்சு வரும். அப்படி உங்களை பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை காதலே வாங்கிக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க உங்களை பேசுகிறாங்க. உங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கலை, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதாவது தவறு நடக்குது அப்படிங்கிறது மாதிரி ஒரு இதாக பேசுகிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு தலைப்பு செய்தி மாதிரி, அதாவது கண்டென்ட் அவங்களுக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு புது நியூஸ் வந்துருச்சு அப்படின்னா உங்களை விட்டுருவாங்க, அவங்கள பேசுவாங்க. அதனால் நீங்கள் வந்து தேவையே இல்லாமல் கவலைப்படணும் அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படத்தான் செய்வீங்க. ஏன்னா மற்றவர்கள் சொல்கிறது கேட்டு உங்களோட மனசில் வந்து ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும், கவலை ஆகிடும். அது நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகும். ஏன்னா நீங்கள் நல்லா கப்பிள்ஸாக தான் இருப்பீங்க, நல்லா தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. மற்றவர்களால் தான் உங்களுக்குள்ளே சண்டை வரும். எப்போதுமே 3வது மனிதர்களால் தான் உங்களுக்குள்ளே சண்டை வரும். அதனால் நீங்கள் வந்து எப்போதுமே அடுத்தவர்கள் பேச்சை வந்து காதில் வாங்கிக்கவே கூடாது. ஒரு தடவை நீங்கள் அந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா காதில் வாங்கவே மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்காக தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுருக்குது. நானும் நிறைய பேர்த்த பார்த்துருக்குறேன். ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க, மற்றவர்களால் தான் அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படிங்கிறதும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லவும் செஞ்சுருக்குறாங்க. அதனால் இது உங்களுக்கு நான் அட்வைஸாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை பாக்கியனாலே நம்ம முருகனத்தை வழிபாடு செய்வோம். ஸோ அதனால் நான் உங்ககிட்ட இந்த நிறைய பேர் குழந்தைக்காக பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால் நான் சொல்கிறேன், யாரும் தயவுசெய்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க. கடவுளை வந்து நம்புங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றவர்களால் நீங்கள் வந்து காயப்பட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அது இன்னமும் மன அழுத்தத்தை கொடுத்துட்டே தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வந்து சீக்கிரமாக குழந்தை பேர் பாக்கியம் வந்து தானாகவே தள்ளி போகும். உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நமக்கு மனம் அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது அந்த நேரத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? ஸோ நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்போனா தான் குழந்தை பாக்கியம் நமக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அதனால் மற்றவர்கள் ஒருவேளை வீட்டில் ஆளுங்க, ஒரு மாமியாரோ அல்லது மற்றவர்கள் உங்களுடைய சுற்றி நாத்தனார் இந்த மாதிரி அவங்களும் குழந்தை இல்லை அப்படிங்கிறத சொல்லி உங்களை குத்தி காமிக்கிறாங்கன்னா காமிச்சிட்டு போகட்டும். நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் இருந்தால் போதும். கடவுள் மேலே பாரத்தை போட்டுருங்க. அது முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அவர் ஒருபோதும் கைவிடவே முருகன் வந்து எப்போதுமே எந்த பக்தர்களையும் வந்து கைவிடவே மாட்டார். நீங்களே அவரை விட்டு விலகினாலும் அவர் உங்களை ஒருபோதும் விட்டு விலக மாட்டார். நீங்கள் அவருடைய பக்தியாக இருக்கும் பட்சத்தில் என்றுமே உங்களை வந்து விட மாட்டார். அதனால் நம்பிக்கையுடன் இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.